ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புடலங்காய் வச்சு எப்படி கூட்டு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக புடலங்காயை எடுத்துகிட்டு அதோட தோலை கொஞ்சம் தோலோடு போடுறதும் நல்லது தான். தோல் நார்மலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க இது மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுருங்க. போட்டுட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து புடலங்காய் போடலாம். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இலக்கிட்டு, அதாவது லோவில் வச்சுட்டு ஃப்ளேமை மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அதாவது குக்கர் ஒரு விசில் வர தேவையில்லை, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி பருப்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். தண்ணிக்கு பதிலாக அந்த பருப்போட தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி இலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வயசு உள்ள குழந்தைக்கு இது மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம அடித்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியனாக ஃபுட்டாக அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடி நம்ம கொடுக்கலாம். எப்போதுமே வந்து பாசிப்பருப்பு சேர்க்குறது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவுட்புட் வந்து நமக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஓகே, பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.